சண்டே மார்னிங் இன்றைக்கி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச நாள். ஏன்னா லேட்டாக எழுந்திரிக்கலாம், லேட்டாக சமைக்கலாம், லேட்டாக சாப்பிட்லாம். ஏன்னா இன்றைக்கி லீவ் இல்லையா? பட் எனக்கு அப்படி இல்லை. இன்றைக்கி ஏர்லியாகவே எழுந்திரிச்சு பொள்ளாச்சி கிளம்ப வேண்டியதாயிடுச்சு. சிஸ்டருக்கு அலையன்ஸ் வந்துருந்துச்சு. அதனால சுப்பிரமணியர் கோயில் பிளான் பண்ணி எல்லோரும் போனோம். முதலெல்லாம் வாரம் வாரம் அம்மா கூட்டிகிட்டு வருவாங்க. ஓல்டு மெமரிஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ரொம்ப நல்ல கோயில் இல்லையா? சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பி சித்தி வீட்டுக்கே போயிட்டோம். எல்லாம் ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு சித்தி வீட்டுக்கு. ஆனால் இன்றைக்கி சண்டே நான்வெஜ் இல்லாமல் எப்படி ஓட்டுறது? உடனே போய் 3 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மாமா. அதை க்ளீன் பண்ணி எடுத்ததெல்லாம் நான். ஒரு பக்கம் மிளகு தாளிச்சாச்சு, முட்டை குழம்புக்கு முட்டை வேக போட்டாச்சு, கடகடன் சமையல் மடமடன் சாப்பிட்டாச்சு. தங்கச்சி வீட்டில் ஒரு லேப் இருக்குங்க, பேர் டாபி. சொன்னதெல்லாம் கேட்குது, ரொம்ப சமத்தாக இருக்குது. ரோட்டில் ஐஸ்கிரீம் வண்டி போகுது, பயங்கரமாக சத்தம் போடுது. ஏன் சத்தம் போடுதுன்னு கேட்டால், அதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் சத்தம் போட்டே இருக்குமா. சின்ன வயசுலேருந்தே இதுக்கு ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்குமா. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் அமைதியாக இருந்தாங்க. பாப்பா அழுதுகிட்டே இருந்தான்னு தங்கச்சி தொட்டிலில் போட்டு ஆட்டி விட்டுட்டு இருந்தா. இந்த டாபி என்ன பண்ணுதுன்னா, தொட்டில் பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு போக மாட்டேங்குது. ஏன்னு கேட்டால், டாபிக்கு பேபிஸ்னால் ரொம்ப பிடிக்குமாமாங்க. கடைசி வரைக்கும் போவே இல்லை. பாப்பா தூங்கிட்டா. டாபியும் பாப்பா தொட்டில் கடியிலேயே படுத்து தூங்கிடுச்சு. ஒருவேளை பாப்பா அழுதாலோ சத்தம் போட்டாலோ டாபி வந்து நம்மளை கூட்டிகிட்டு வருமாம்மா. ரொம்ப ஸ்வீட் இல்லை? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க.